அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 2 பார்க்க போகிறோம். சாப்டர் 2 என்னதுன்னா அளவைகள் சாப்டர், அதாவது மெஷர்மெண்ட் சாப்டர். இந்த மெஷர்மெண்ட் சாப்டரில் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னா வட்டத்தின் பகுதிகள், பார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் அது இருக்குது. அப்புறம் கூட்டு வடிவங்களின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு கணக்கிடுதல், அதாவது கம்பைன்ட் ஃபிகர்ஸ் இருக்குல்ல, கம்பைன்ட் ஃபிகர்ஸோட ஏரியா பெரிமீட்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அப்புறம் 3 டைமென்ஷன், ஸோ கியூபாய்டு அந்த மாதிரி 3 டைமென்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் வட்டத்தின் பகுதிகள், பார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் பற்றி மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம கொஷின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சர்க்கிள் பற்றி நம்ம பார்த்துடலாம். டெஃபினிஷன் எல்லாமே பார்த்துட்டு ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம சம்ஸ்க்கு வரலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வட்டம், அதாவது வட்டத்தின் பகுதிகளை ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வட்டம்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அப்போ தான் வட்டத்தின் பகுதிகள் நமக்கு கொஞ்சம் புரியும். ஸோ வட்டம்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு பாத்து, ஒரு பாதை. என்ன பாதை அப்படின்னா ஒரு நிலையான புள்ளி, ஒரு புள்ளி இருக்கும், ஒரு நிலையான புள்ளியிலேருந்து சம தொலைவு, ஒரு நிலையான புள்ளியிலேருந்து சம தொலைவு ஒரு அளவில் இருக்கிற ஒரு பாதை, அந்த ஒரு பாதையை தான் வட்டம்னு சொல்கிறோம், பாத். அதாவது ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட், அந்த ஃபிக்ஸட் பாயிண்டில் இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு பாத்து. ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அந்த பாத்துக்கு பேர் தான் நம்ம சர்க்கிள் சொல்லுவோம். இப்போ இந்த நிலையான புள்ளி, இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபிக்ஸட் பாயிண்டில் இருந்து நம்ம சர்க்கிளோட எந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஜாயின் பண்ணாலும் அது எப்படி இருக்கும், சம தொலைவில் இருக்கும். ஸோ அது எப்படி ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வட்டம். வட்டம்ன்றது என்னென்னா ஒரு நிலையான புள்ளி, அந்த புள்ளியில் ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து சம தொலைவில் இருக்கிற ஒரு நியம பாதை, அது பாத்து. அந்த பாத்து தான் என்ன சொல்கிறோம், நம்ம வட்டம்னு சொல்கிறோம். அந்த நிலையான புள்ளி இருக்கு இல்லையா, அந்த நிலையான புள்ளிக்கு பேர் மையப்புள்ளி, அதாவது சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம், சென்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது மையப்புள்ளி, அந்த நிலையான புள்ளியிலேருந்து சம தொலைவில் இருக்கு இல்லையா, ஸோ இது ஆரம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ரேடியஸ். இது ஆரம், ரேடியஸ்ன்னு சொல்லுவோம், சம தொலைவு. ஓகே, இந்த பிக்சர் பார்க்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு இதில் நிலையான புள்ளி எங்கே இருக்குது, ஃபிக்ஸட் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா நிலையான புள்ளி இங்கே இருக்குது. ஸோ இந்த படத்தில் இங்கே இருக்குது, இந்த படத்தில் இங்கே இருக்குது. ஸோ அது ஓன் நம்ம பேர் வச்சுருக்குறோம், சரியா? ஸோ இதுதான் சென்டர். ஸோ நிலையான புள்ளினா மையப்புள்ளி, இந்த மையப்புள்ளி தான் ஓ. இந்த மையப்புள்ளியிலேருந்து இந்த வட்டத்தில் ஏதேனும் ஒரு புள்ளியை நாம் தொடும்போது அதனுடைய தொலைவு ஆரம். ஸோ இது எல்லா பக்கமும் எப்படி இருக்கும், ஆரம் சமமாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறோம். ஸோ எல்லா பக்கமும் ஆரம் சமமாக இருக்கும். ஸோ ரேடியஸ். ஸோ இந்த சென்டர்லேருந்து இந்த லைனுக்கு பேர் என்னது, ரேடியஸ். ஓகேவா? ஸோ இப்போ ரேடியஸ் பற்றி பார்த்தாச்சு. அடுத்து இந்த நான் பற்றி பார்க்கலாம். நான் அப்படின்றது என்னென்னா, ஏதேனும் வட்டத்தில் ஏதேனும் 2 புள்ளிகள், ஏதேனும் 2 புள்ளிகளை ஒரு கோட்டுத்துண்டு வச்சு இணைச்சோம் அப்படின்னா அதுதான் என்னது, நான். அதாவது any 2 points on a circle joined through a line segment is called a chord. ஓகேயா? இப்போ இந்த விட்டம் அப்படின்றது என்னென்னா, இதுவும் ஒரு கார்டு தான். இந்த விட்டம்ன்றது ஒரு கார்டு தான், ஏன்னா ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்குது இல்லையா இது. ஆனால் இந்த விட்டம் இந்த மையப்புள்ளி வழியே செல்லும், அதாவது வட்டத்தின் மையப்புள்ளி வழியே செல்கிற மிகப்பெரிய நான் அப்படி என்ன அப்படின்னா விட்டம். எ லைன் which passes through a center is called the diameter. A chord which passes through the center point is called the diameter. Diameter தான் இந்த சர்க்கிள்லே மிகப்பெரிய நான். அதாவது இதில் நிறைய நான் நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ நிறைய இந்த மாதிரி இதில் எது பிக்கஸ்ட்டாக இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த டயமீட்டர் தான் இருக்கிறதுல பிக்கஸ்ட் கார்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் விட்டம் தான் மிகப்பெரிய நான், வட்டத்தின் மிகப்பெரிய நான் விட்டம். ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். இப்போ இது பார்த்தோன்னா இது ஒரு வட்டம், இது வட்டத்தின் மையம். இந்த வட்டத்தின் மையத்திலிருந்து 2 ஆரங்கள் இடைப்பட்ட பகுதி. ஸோ 2 ஆரங்கள் அதால் சூழப்பட்ட இடைப்பட்ட பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா வட்டகோண பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வட்டகோண பகுதி. ஸோ இந்த சுற்றி இருக்கு இல்லையா, இது நாம் என்ன சொல்லுவோம், வட்டவில், அதாவது வட்டத்தின் சுற்றளவு. இதில் ஒரு சின்ன குறிப்பிட்ட ஒரு பகுதியை வட்டவில்னு சொல்கிறோம். இதுதான் நமக்கு வட்டவில்.
ஸோ இங்கேயும் அதுதான் கொடுத்துருக்குறாங்க. சென்டர் பாயிண்டில் இருந்து 2 ரேடியஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 ரேடியஸ்க்கு இன்சைடில் இருக்கிற இந்த ஸ்பேஸ் வந்து என்ன அப்படின்னா செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஆர்க், வட்டவில், அதாவது வட்டப்பரிதியில் ஒரு இது வந்து ஒரு பார்ட் வந்து ஆர்க். சர்க்கம்ஃபரன்ஸ் இதுதான் என்ன சொல்கிறோம், நம்ம சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்கிறோம். அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு சின்ன பார்ட் அப்படி தான் இங்கே வந்து ஆர்க். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நான். இது வந்து 2 ஆரங்களுக்கு இடைப்பட்ட பகுதி வட்டகோண பகுதின்னு சொல்லிட்டோம். இது வந்து நான். ஒரு நான் வந்து அதாவது இது ஒரு கோட்டுத்துண்டு, ஒரு கோட்டுத்துண்டுக்கு இடைப்பட்ட பகுதி வந்து வட்டத்துண்டு அப்படி சொல்கிறோம். ஸோ கோட்டுத்துண்டுக்கு இடைப்பட்ட பகுதி வட்டத்துண்டு. அதே மாதிரி தான் இங்கே லைன் செக்மெண்ட்டுக்கு இன்பிட்வீனில் இருக்கிற இது ஒரு கார்டு தானே. கார்டு வந்து என்னது, வேறு ஒன்றும் இல்லை, ஒரு லைன் செக்மெண்ட் தான். ஸோ இந்த கார்டுக்கு இன்பிட்வீனில் இருக்கிற பகுதி வந்து செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நமக்கு இந்த லெசனில் வந்து இந்த வட்டகோண பகுதி இருக்கு இல்லையா, அந்த செக்டார் இருக்கு இல்லையா, இந்த செக்டாரை வச்சு தான் நமக்கு இங்கே சம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த வட்டகோண பகுதியில் இங்கே ஒரு கோணம் கொடுத்துருப்பாங்க. கோணம்ன்றது டீட்டா, ஒரு ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. 30 டிகிரி, 120 டிகிரி, 60 டிகிரி, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, கோணம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நாம் நம்ம வந்து இந்த வட்டகோண பகுதியோட சுற்றளவு மற்றும் பரப்பளவு நாம் கண்டுபிடிக்கணும். இந்த செக்டாரோட ஏரியா மற்றும் பெரிமீட்டர் நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் இங்கே இந்த சாப்டரில் இந்த பார்ட்டில் கொடுத்துருக்குற சம்ஸ். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். நெக்ஸ்ட் பிக்சர் இது ஆரம், இதுவும் ஆரம், ரேடியஸ். இந்த 2 ரேடியஸ்க்கு இடைப்பட்ட பகுதி வட்டகோண பகுதி. இதில் வட்டத்தின் கோணம், மையக்கோணம், வட்ட மையக்கோணம் θ டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நாம் சம் செய்யணும். ஓகே, நம்ம இப்போ ஃபார்முலா பார்க்கலாம். நமக்கு வட்டத்தின் சுற்றளவு என்ன பார்த்துருக்குறோம், நம்ம C = 2πrன்னு பார்த்துருக்குறோம். C = 2πr. நெக்ஸ்ட்டு வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன பார்த்துருக்குறோம், πr². இந்த பையோட வேல்யூ நம்ம என்ன போட்டுக்கலாம், நம்ம 22/7 போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 3.14ன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த 2ல் ஏதேனும் ஒன்று போட்டுக்கலாம் நம்ம. இப்போது நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஏபி, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஏபி. ஏபின்றது இங்கே என்னது, இந்த படத்தில் ஒரு வட்ட வில்லு. ஸோ இந்த வட்ட வில்லினோட நீளம் கேட்பாங்க. ஸோ ஏலேருந்து பி வரைக்கும் உள்ள லென்த் என்னது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ இது என்னது, இது ஃபுல்லாக ஆக்சுவலி சர்க்கம்ஃபரன்ஸ். நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்னது, நம்ம என்ன பார்த்துருக்குறோம், 2πr. ஸோ 2πr நம்ம பார்த்துருக்குறோம். அதோட நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரு கோணம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ கோணம் θ/360 டிகிரி. வட்டத்தினுடைய கோணம் என்ன அப்படின்னா 360. 360ல் இங்கே கொடுக்கப்பட்ட கோணம் வந்து θ. ஸோ இவ்வளோ தான் இந்த வட்டவில்லி நீளம். அப்போ L = வட்டவில்லி நீளத்தை வந்து Lன்னு எடுத்துக்கிறோம். சரியா? θ/360 டிகிரி × 2πr. அந்த மொத்த சர்க்கம்ஃபரன்ஸில், மொத்த சுற்றளவில் நாம் வந்து θ மட்டும் கண்டுபிடிக்கிறோம். 360 டிகிரியில் நம்ம θ மட்டும் கண்டுபிடிக்கிறோம் × 2πr. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு இந்த வட்டகோண பகுதியோட ஏரியா கேட்பாங்க. ஸோ செக்டரோட ஏரியா ஆஃப் அ செக்டர் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். நம்ம வட்டத்தோட ஏரியா ஃபார்முலா என்னது, அதுதான். ஸோ θ/360 டிகிரி, θ கொடுத்துருக்கனால θ/360 டிகிரி × πr². அவ்வளோதான் ஃபார்முலா. ரொம்ப ஈஸி. நமக்கு வட்டத்தோட சுற்றளவு, வட்டத்தோட பரப்பளவு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு இங்கே ஈஸியாக நம்ம இதோட இந்த செக்டாரோட லென்த்து, செக்டாரோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 2 ஃபார்முலா இருக்குது. இப்போ ஒரு வட்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த வட்டத்தில் வந்து நிறைய பிரிவுகள், இந்த மாதிரி நிறைய ஆரங்கள் வச்சு இந்த மாதிரி பிரிவுகள் இருக்கும். ஸோ இப்போ இதனுடைய நீளம் இப்போ ஒவ்வொரு ஈக்குவலாக இருக்கும். இந்த பிரிவுகள் வந்து இப்போ ஒவ்வொரு வில்லினுடைய நீளம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம இங்கே θ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மொத்தம் எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8. இப்போ எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும், 1/8. இங்கே 8 டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஃபார்முலாவில் வந்து 1/n. ஸோ எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு நாம் அதனுடைய இந்த வில்லினோட நீளம் மட்டும் கேட்டாங்கன்னா 2πr போட்டுற வேண்டியதுதான். சப்போஸ் இந்த ஒரு பார்ட் ஃபுல்லாக இதனுடைய ஏரியா கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம அதே தான் 1/n × πr². ஸோ இதுதான் இந்த 2 ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி
4 ஃபார்முலா இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்ம சம்ஸ் ஓகே, நம்ம சம்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 21 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மைய கோணம் 120 டிகிரி எனில் அந்த வில்லின் நீளம் காண்க. The radius of a sector is 21 centimeter and its central angle is 120 degree. Find the length of the arc. ஓகே, நமக்கு வந்து ஒரு வட்டம் இருக்குது. அந்த வட்டத்தினுடைய ஆரம் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, 21 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனுடைய கோணம் வந்து 120 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. நாம் இந்த வட்ட வில்லினோட நீளம் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இவ்வளோ தான். ஸோ வட்ட வில்லின் நீளம் நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம், L = theta by 360 degree into 2 pi r. 2 pi rன்னு பார்த்தோம். ஓகே, நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம இந்த டீட்டாக்கு பதிலாக நாம் 120 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த பைக்கு பதிலாக நமக்கு என்ன வரும், 22/7 சப்ஸ்டியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரேடியஸ்க்கு பதிலாக நாம் 21 சென்டிமீட்டர். இப்போ 7ஐயும் 21ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 வரும். நெக்ஸ்ட்டு 120யும் 360யும் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வரும். இப்போ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது, 2 இன்ட்டு இந்த 2வும் இந்த 22வும் தான் இருக்குது. ஸோ 2 இன்ட்டு 22. ஸோ 2 இன்ட்டு 22 44. ஸோ அந்த வட்ட வில்லின் நீளம் வந்து 44 சென்டிமீட்டர். So answer option B is the correct answer. Second question, ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 21 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மைய கோணம் 120 டிகிரி எனில் அதன் பரப்பளவு காண்க. The radius of a sector is 21 centimeter and its central angle is 120 degree. Find the area of the sector. ஓகே, போன கொஷின் மாதிரி தான். போன கொஷினில் வந்து லென்த் ஆஃப் ஆர்க் கேட்டிருக்காங்க, இங்கே வந்து ஏரியா ஆஃப் அ செக்டார் கேட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான். நம்ம ஃபார்முலாக்கு போகலாம். ஃபார்முலா என்ன பார்த்தோம், ஏரியா A = theta by 360 degree into pi r square பார்த்தோம். ஸோ இதில் நம்ம டீட்டாக்கு பதிலாக நாம் 120 டிகிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 120 டிகிரி. நெக்ஸ்ட்டு நாம் பைக்கு பதிலாக 22/7 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 22/7. ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக 21 இன்ட்டு 21 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்குற ஆரம் இன்ட்டு 21 இன்ட்டு 21. ஸோ இப்போ நம்ம 7 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 21ல் 3 டைம்ஸ் போகும். இப்போ இந்த 120யை 360ல் கேன்சல் பண்ணோன்னா 3 டைம்ஸ். இப்போ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா இந்த 22வும் இந்த 21ம் இருக்கும். ஸோ 22 இன்ட்டு 21. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தேர்ட் கொஷின், 35 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையமானது 5 சம அளவுள்ள விற்களாக பிரிக்கப்பட்ட வெவ்வேறு நிறங்களில் வண்ணமிடப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டவில்லை நீளத்தையும் காண்க. A circular shaped gymnasium ring of radius 35 cm is divided into 5 equal arcs shaded with different colors. Find the length of each of the arcs. அதாவது ஒரு ஜிம்னாஸ்டிக் வளையம் இருக்குது. ஸோ இந்த வளையத்தை வந்து 5 இந்த மாதிரி 5 சம அளவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு அளவுகளுக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு நிறங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 5 சம அளவுகள். ஸோ இதை தான் ஃபார்முலா. நமக்கு 5ஆல் இங்கே வந்து வட்ட கோணம் வந்து என்ன பண்ணலை, கொடுக்கல. வட்ட மைய கோணம் இங்கே கொடுக்கல. ஸோ இங்கே வந்து சம அளவுகள் தான், எண்ணு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம், வட்டவெள்ளி நீளம் L = 1/n × 2πr இதுதானே பார்த்தோம். ஸோ நம்ம எண்ணுக்கு பதிலாக நாம் கொடுத்துருக்கிற 5ஐ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 5. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பை வந்து பையாகவே இப்போ ஆன்சரில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே பை இருக்குது. ஸோ அப்போ பைக்கு நம்ம 22/7 இந்த இடத்துல நம்ம போட தேவையில்லை. ஸோ நம்ம ஈஸியாக இருக்கும், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம
ஆருக்கு பதிலாக நாம் என்ன பண்ணலாம் 35 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க, அதை கொடுத்துக்கலாம். இப்போ 5ஐயும் 35ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 வரும். ஸோ 7ம் 2ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 7 2s are 14. அப்புறம் இந்த பை இருக்குது. ஸோ 14 பை சென்டிமீட்டர். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 4th question. 7.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு ஸ்பின்னரானது 6 சம அளவுள்ள வட்டகோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டகோண பகுதியின் பரப்பளவையும் காண்க. ஸோ இது வந்து 6 சம அளவுள்ள வட்டகோண பகுதிகளாக பிரிச்சுருக்குறாங்க. இதுக்கும் இந்த கொஷினுக்கும் வட்ட மைய கோணம் என்ன பண்ணலை, கொடுக்கல. ஸோ ஆரம் கொடுத்துருக்குறாங்க, அப்போ 6 சம அளவுகள் கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். A spinner of radius 7.5 cm is divided into 6 equal sectors. Find the area of each of the sectors. ஓகே, இதுக்கு நம்ம ஃபார்முலா இங்கே வந்து ஏரியான்றனால நம்ம ஏரியா ஃபார்முலா டைரெக்டாக போடலாம். ஸோ ஏரியா ஈக்குவல் டு 1/n இன்ட்டு πr². ஸோ இதுலேயும் பாருங்கள் நமக்கு ஆன்சரில் பை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண தேவையில்ல, நம்ம பைக்கு வேல்யூ போட தேவையில்ல, நம்ம பையனே வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணுக்கு பதிலாக நாம் 6 சம அளவுகள், ஸோ 6ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு r² பதிலாக நாம் வந்து என்ன பண்ணலாம், 7.5 இன்ட்டு 7.5 இன்ட்டு 7.5 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த 6ஆல் நம்ம இந்த 7.5ஐ நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஈஸியாக பண்ணுறது அப்படின்னா 7.5 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 56.25ன்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம 6ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஸோ இதை 6ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன ஆகும், 9 டைம்ஸு. ஸோ 9 6 are 54. ஸோ ரிமைனிங் 2 வரும். ஸோ 22ல் நம்ம 6 வந்து 3 6 are 18. ஸோ ரிமைனிங் 4 வரும். 45ல் 7 6 are 42. ரிமைனிங் 3 வரும். 3யோடு நம்ம 0 சேர்த்தோன்னா 5 6 are 30. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பை, இந்த பை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு ஆன்சரில் பை எழுதிக்கலாம். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம், 9.375. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 5th question. வட்டப்பரிதிக்கும் அதன் விட்டத்திற்கும் இடையேயான விகிதம். The ratio between the circumference and the diameter of any circle is. ஓகே, ஃபஸ்ட்டு circumference அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், 2πr. ஸோ circumferenceனால் 2πr. இப்போ வட்டத்தின் விட்டம்ன்றது என்னது, அது ஒரு மிகப்பெரிய நான் வட்டத்தின் மையப்புள்ளி வழியே செல்லும். ஸோ மையப்புள்ளி வழியே செல்கிறதுனால இது வந்து என்ன பண்ணலாம், 2 டைம்ஸ் ரேடியஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ வட்டத்தின் விட்டத்தை வந்து 2 டைம்ஸ் ரேடியஸ், ஸோ 2rன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நாம் என்ன பண்ணலாம், டிவைடட் பை 2r. ஸோ வட்ட பரிதிக்கும் விட்டத்திற்கும் இடையான விகிதம். ஸோ விகிதம்னா நம்ம டிவைட் தான் பண்ணோம். ஸோ 2 கேன்சல் ஆயிரும், 6 கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன வரும், பை மட்டும் வரும். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 6th question. ஒரு வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு டேஷ். A line segment which joins any 2 points on a circle. ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்குறோம், ஒரு வட்டத்தில் உள்ள ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு வந்து நம்ம என்னென்னு பார்த்துருக்குறோம், நான்னு பார்த்துருக்குறோம். ஸோ கார்டு. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நான், கார்டு. 7th question. ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் டேஷ் ஆகும். The longest chord of a circle is dash. இப்போ ஒரு வட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வட்டத்தில் நிறைய நான்கள் இருக்கும். ஸோ எந்த நான் வந்து மிகப்பெரிய நானாக இருக்கும் அப்படின்னா வட்டத்தின் மையத்தின் வழியே செல்லும் இல்லையா, அதுதான் மிகப்பெரிய நான். ஸோ வட்டத்தின் மையத்தின் வழியே செல்வது விட்டம். ஸோ விட்டம் தான் மிகப்பெரிய நான். டயமீட்டர் தான் பிக்கஸ்ட் கார்ட், லாங்கஸ்ட் கார்ட் ஆஃப் அ சர்க்கிள் வந்து டயமீட்டர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 8th question. 24 சென்டிமீட்டர் விட்ட அளவுள்ள ஒரு வட்டத்தின் ஆரம் டேஷ். The radius of a circle of diameter 24 சென்டிமீட்டர் is. அதாவது டயமீட்டர் வந்து 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க.
D ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். அப்போ விட்டத்தில் பாதி தான் ஆரம். ஸோ டிவைடட் பை 2 ஈக்குவல் டு ரேடியஸ். ஸோ இப்போ இதை 2 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 12 வரும். ஸோ 12 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 9th கொஷின். வட்ட பரிதியின் ஒரு பகுதியே டேஷ் ஆகும். எ பார்ட் ஆஃப் அ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் கால்ட் அஸ் டேஷ். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா இதுதான் அதோட சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு பார்ட், இப்போ இதிலேருந்து இது வர, ஸோ இது ஏ இது பி, ஸோ இதிலேருந்து இது வர இந்த பார்ட்டுக்கு பேர் அப்படின்னா வட்டவில், சர்க்குலர் ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதனுடைய வட்ட பரிதியின் ஒரு பகுதி என்னது? வட்டவில், சர்க்குலர் ஆர்க். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 10th கொஷின். இதுதான் லாஸ்ட் கொஷின். அரை வட்டத்தின் சுற்றளவு டேஷ் ஆகும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ செமி சர்க்கிள். ஓகே, அரை வட்டத்தின் சுற்றளவு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் விட்டம். ஸோ விட்டத்தின் வழியே, விட்டம் தான் 2 சம பாகங்களாக பிரிக்குது. இதுதான் அரை வட்டம். ஸோ இது வந்து நாம் ரேடியஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ இந்த வட்ட வில் இருக்கு இல்லையா, அந்த வட்ட வில் இது வந்து நாம் என்ன சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்துருக்குறோம்? 2πr பார்த்துருக்குறோம். அந்த 2πrல ஹாஃப் வரும். ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து πr. ஸோ πrஓட இந்த ஆரையும் நாம் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். சுற்றளவுனா என்ன பண்ணுவோம்? நாம் சுற்றி உள்ள அளவுகளெல்லாம் நாம் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அதுதான். ஸோ இதனுடைய நீளம் வந்து πr. அப்புறம் இது வந்து இது ஒரு 6, இது ஒரு 6. ஸோ 2 r இருக்குது. ஸோ πr + 2r. πr + 2r. ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? இந்த ஆன்சரே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இங்கேயும் r இருக்குது, இங்கேயும் r இருக்குது, காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும்? π + 2 × r. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலான்னா, கூட்டு வடிவங்களின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு பார்க்கலாம். அதாவது கம்பைன்ட் ஃபிகர்ஸோட ஏரியா அண்ட் பெரிமீட்டர் பார்க்கலாம்.